எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் வ்ளாக் சேனல். இன்னைக்கு புரசைவாக்கத்துல இருக்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ல தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் குக்கர் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சயும் நானும் வ்ளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரவணா ஸ்டோருக்கு நம்ம என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, வெளியவே லெஃப்ட் சைட்லயே பார்த்தீங்கன்னா, இளநீ கடைலாம் வச்சிருக்காங்க. அங்க வந்து பாப்கார்ன், அப்புறம் ஜூஸ் கடை எல்லாமே இருக்கும். கேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்கும். ஆனா தனியா ஃபுட் கோர்ட்ன்னு கிடையாது. என்ட்ரன்ஸ்லயே 2 பக்கமே எல்லா கடைகளுமே இருக்கும். நான் காலையில வந்து ஒரு 11:00 போல போயிருந்தேன். அவ்வளவா ரஷ் இல்ல. நல்லாவே ஃப்ரீயா இருந்தது. இப்ப தான் ஸ்டால்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க. இந்த சரவணா ஸ்டோருக்கு பக்கத்திலேயே வந்து சரவணா ஜுவல்லரி ஷாப் கூட இருக்கும். அது கூட ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்லிப் குடுத்தாங்க. ஸ்டால்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காதுங்க. நல்ல ரேட் கூட ரீசனபிளா தான் இருக்கும். ஃபுட் கூட நல்லாயிருக்கும். ஒரு சில இடத்துல நம்ம பில் வந்து பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் வாங்குற மாரி இருக்கும். ஒரு சிலதில வந்து ஜிபே கூட பண்ணிக்கலாம். உட்கார்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வசதி பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோ புக் பண்ணாலும் அங்க உட்காந்துருக்கலாம். இல்ல எதனா சாப்பிட்றதுக்கு நம்ம அங்க உட்காந்துக்கலாம். வாங்க இப்ப உள்ள போகலாம். போம்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட்ல வந்து நம்ம போக முடியாது. மேலேருந்து இறங்குறதுக்காக தான் அந்த லிஃப்ட் இருக்கும். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அழகா விநாயகர் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர ஒரு விசிட் பண்ணிட்டு, இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இங்க வந்து ப்ரொவிஷன் இருக்கும். அப்புறம் காய்கறி, மேட்சிங் ப்ளவுஸ், அப்புறம் லேஸு, டெய்லரிங் சம்மந்தமான எல்லாமே இருக்கும். நம்ம பேக் எதனா எடுத்துட்டு போனோம்னாலும், இந்த இடத்துல தான் போயிட்டு டோக்கன் போட்டுட்டு போணும். சின்ன ஹேண்ட் பேக் மாத்திரம் நம்ம கையில வச்சுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ்லயும் நமக்கு அந்த ஹேண்ட் பேக்க ஜிப் திறந்து செக் பண்ணுவாங்க. நான் அந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் போகல. அதனால அத சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மாத்திரம் அங்க பார்த்தேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லயே தான் சாரி செக்ஷன் எல்லாமே இருக்கும். சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம விருப்பத்துக்கு போயிட்டு எல்லாமே பிரிச்சு பார்க்கலாம். சைட்ல இருக்க லிஃப்ட் வந்து 9த் ஃப்ளோர் வரைக்கும் போகும். ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளோர்லயும் நிக்காது. இங்க நம்பர் போட்டிருக்கு பாருங்க. அந்த மாரி குறிப்பிட்ட ஃப்ளோர்ல தான் நிக்கும். ஒண்ணு விட்டு ஒண்ணு நிக்கும். நம்ம மத்த இடத்துல போணும்னா, படி வழியா தான் போய்க்கலாம். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ற நேரத்தில நான் சாரி எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னிட்டு. நமக்கு செலக்ட் பண்ணிட்டு சாரி எடுத்து குடுத்தோம்னா, அவங்க அழகா விரிச்சு எல்லாம் கூட காட்டுவாங்க. மத்தபடி சரவணா ஸ்டோர்ல நமக்கு ஷாப்பிங் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நான் இன்னைக்கு சாரி செக்ஷனுக்கு போகல. நான் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லிஃப்ட் வந்துருச்சு. வாங்க இப்ப நம்ம 9த் ஃப்ளோருக்கு போகலாம். அங்க தான் பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸஸ் எல்லா பொருளுமே இருக்குங்க. சம்மர் வந்துருச்சு இல்லைங்களா? நான் எமர்ஜென்சி ஃபேன் பார்க்க போயிருந்தேன். இது நல்லா சின்னதா கம்ஃபர்டபுளா இருந்தது. இதோட பிரைஸ் வந்து 740. நம்ம வீட்ல சின்ன குழந்தைங்க இருந்தா இந்த மாரி ஃபேன் கண்டிப்பா இருக்கணுங்க. நம்ம பவர் கட் ஆகிருக்கும்போது, என்னதான் நம்ம பேக்கப் வச்சிருந்தோம்னாலும், ஒரு சில சமயம் இது தேவைப்படும். இல்ல வெளிய எங்கனா போம்போது கூட நம்ம இத காம்பேக்ட்டா எடுத்துட்டு போறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃபேனோட பிரைஸ் வந்து 639. இண்டக்ஷன் ஸ்டவ் பார்க்க வந்தேன். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஸ்டாக்கே ரொம்ப குறைவா தாங்க இருக்கு. ஒரு சில பிராண்டு தான் இருக்கு. எல்லா பிராண்டும் இல்ல. இப்ப ஸ்டாக் வரல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லியிருக்கோம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து 1700. இது வந்து 1 இயர்க்கு வாரண்டி இருக்கு. ஆனா வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வரணுமா. வந்தா அவங்களே பண்ணி தரதா சொன்னாங்க. இது பிஜியன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர். பிரைஸ் வந்து ₹3800. இப்போ நமக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்திருக்கிறதுனால, இந்த மாரியெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா, சிலிண்டர் வர வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க ஜூஸர் பார்க்கறதுக்கு நமக்கு வாட்டர் கேன் மாதிரி தான் இருக்குது. வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சைஸ் தான் இருக்குது. ஹேண்ட் பேக்கில வச்சுக்கலாம். நம்ம ட்ராவலுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போலாம். அடுத்தது வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தாங்க பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். அவங்க தேடி தேடி தான் காமிச்சாங்க. அவ்வளவா ஸ்டாக் இல்ல அப்படின்றதுனால. இதெல்லாம் கூட அதே பிரைஸ்ல தான் இருக்கு. 1 இயர் வாரண்டின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து கரண்ட்ல வேலை செய்றது தாங்க. இது வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா, முட்டை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேகி எல்லாம் கூட செய்துக்கலாம்னு சொன்னாங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு டைம்ல நம்ம இந்த மாரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிளீன் செஃப் இண்டக்ஷன் ஸ்டவ் இதுவும் வந்து 1700ன்னு தான் சொன்னாங்க. இப்ப நம்ம டயட்லாம் இருக்கோம். ஆயில்லாம் குறைவா சாப்பிட்றோம்னா, இந்த மாரி ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சுக்கலாங்க. ஆயில் வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணா மாத்திரம் போதும்.
ரைஸ் குக்கர் பிராண்ட் வந்து பஜாஜ். இதுக்கு நெறைய ஆஃபர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஹீட்டிங் காயிலுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி குடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு தனியா வாரண்டி குடுத்துருக்காங்க. காஃபி மேக்கர் பாருங்க. காஃபி பிரியரா இருந்தீங்கன்னா, இந்த மாரி வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கும் ஆஃபர் பிரைஸ்ல தாங்க குடுத்துருக்காங்க. பிரீத்தி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கூட நல்ல ஆஃபர் பிரைஸ்ல குடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது. வீட்ல கேஸ் சிலிண்டர் வந்து சீக்கிரம் தீரக்கூடாது அப்படின்னா, நம்ம இந்த ஹாட் வாட்டர்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாரி கெட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட ஆஃபர்ல தாங்க போயிட்டுருக்கு. சஞ்சய் நானு விலாக் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மைக்ரோ ஓவன், ஓடிஜி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது ஒண்டர் செஃப்போட ஓடிஜி. இது வந்து 10,000, 9,000 ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நீங்க வாங்கணும்னா ஒரு முறை வந்து பாருங்க. சஞ்சய் நானு விலாக் சேனல தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் இறங்கி வந்துட்டேன். வந்தா கீழ பார்த்தீங்கன்னா, நல்ல ரஷ் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. ஸ்டால்லாம் கூட ஃபுல்லா இருந்தது. ஆன்லைன் வந்து ₹35 தாங்க. அவங்களே நமக்கு கட் பண்ணி தருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல காய்கறி இருக்கும். அதில சில பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளவா வாங்க மாட்டாங்கன்னு இங்க பேக்கெட்ல போட்டு ₹10க்கு விப்பாங்க. ரொம்ப கெட்டெல்லாம் போயிருக்காது. வாங்குறவங்க வாங்கலாம். இதெல்லாம் நான் ஷாப்பிங் பண்ணதுங்க. வண்டி வர வரைக்கும் நான் இந்த காய்கறி கடைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே இருந்ததுங்க காய்கறி. நான் தொட்டு பார்த்தேன். கார்ன், வாழைக்காய், அப்புறம் வாழைத்தண்டு, அவரைக்காய், கேரட், கத்திரிக்காய் இது மாரி எல்லாமே இருந்தது. இது வந்து அளவெல்லாம் இல்ல. நல்லா நெறையவே வச்சிருக்காங்க. குடமிளகாலாம் பார்த்தீங்கன்னா, 4 மிளகா வச்சே ₹10க்கு தான் குடுக்குறாங்க. கேரட் கூட நெறைய இருந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சய் நானு விலாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுக்கு பிடிச்சவங்களோடயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.